Hello students, this is your supplementary of your unit 1. The supplementary is nothing but a story. நம்ம தமிழ்ல எப்படி ஸ்டோரி படிப்போம் இல்லையா, கதை படிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டோரி. இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி. ஸோ நம்ம இதை படிக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து தாட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இந்த வேர்ட்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தோணும். ஸோ பக்கத்தில் ஒரு டிக்ஷனரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாம் டிக்ஷனரியில் மீனிங்ஸ் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த கதை உங்களுக்கு அழகாக புரியும். ஸோ இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்கு படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருந்ததுனாலும் நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டேக் யூர் இங்கிலீஷ் ரீடர் வித் யூ வித் அ பென்சில் அண்ட் sit and watch the video so that I will read through the paragraphs and explain the meanings of the paragraph, and I will also give you the meaning of the difficult words. Difficult words எதாவதுன்னா அதோட மீனிங் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா it will be easy for you to understand the story. இன்னும் பெரிய கிளாஸஸில் வரும்போது 8th ஸ்டாண்டர்டில் வரும்போது இந்த மாதிரி ஸ்டோரியை நீங்களே படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு இப்போவே நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். Let's get into the lesson. அவுலிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட பேர். மாம், Payal yelled in panic. Auli is gone. Where would she have gone, Payal? Her mother said crossly. She was right there, sleeping in her cage a little while ago. But she is not there. That got Payal's mother running into the room. Sure enough, there was no sign of Auli. ஸோ பாயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிடுறா. எல்ட் இன் பேனிக் அப்படின்னா கத்ரா. பேனிக்னா வந்து ஒரு விதமான பதற்றம். பேனிக் அப்படின்றது ஒரு பதட்டத்தோட கத்துறது. எல்டுனா கத்துறது. ஸோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்தி நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, எல்ட் இன் பேனிக். அவளும் அதே மாதிரி கூப்பிடுறா. அவுலி இஸ் கான் அப்படின்னு சொல்றா. அவுலி வந்து போயிடுச்சுன்னு சொல்றா. எங்க போயிருக்கோம் பாயல் அப்படின்னு அம்மா வந்து கேக்குறாங்க. அவ இங்கதான் இருந்தா. அவளோட கேஜ்னா கூடுல தூங்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ இல்லம்மா, கார்டனோட கதவும் திறந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாயலோட அம்மா வந்து அந்த ரூம்க்கு ஓடி போறாங்க. ஸோ அவுலி அப்படிங்கிறவ எங்கேயுமே இல்லை. What was an owl doing in a house, you ask? Well, Payal's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. People brought lost dogs, injured cats, and baby birds that had fallen out of the cages to Payal's mother. It was not that they had a large farm or even a large house. It's just that everyone knew that Payal's mom had a big heart. But even in a household used to such unexpected visitors, Auli's advent had been memorable. Shefali Didi had just returned up one day carrying a carton. இதுதான் வந்து அந்த அவுலி. இவங்க மென்ஷன் பண்ற அந்த அவுலி வந்து இந்த குட்டி அவுலெட்னு சொல்லுவோம். அவுல்னா ஆந்தையோட குட்டியா அவுலெட்னு சொல்லுவோம். அந்த அவுலெட்டோட பேர் இவங்க வச்சிருக்கிறது அவுலி. இதுதான் அந்த அவுலி. ஸோ ஒரு வீட்டில் அவுல் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா பாயலோட வீட்டில் வந்து எல்லா இந்த மாதிரியான அனிமல்ஸ்க்கும் இடம் இருக்கு. மெயின்லி அபேண்டன்ட் அனிமல்ஸ்னா கைவிடப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ கைவிடப்பட்ட விலங்குகளுக்கு பாயலோட வீட்டில் இடம் இருக்கு. தொலைஞ்சு போன நாய், கால் உடைஞ்ச இல்லை அடிப்பட்ட பூனை, அப்புறமா வந்து தன்னோட நெஸ்ட்லேருந்து கீழே விழுந்த குட்டி குட்டி பறவைகள், இது எல்லாமே வந்து பாயலோட வீட்டுக்கு வரும். அவங்களுக்கு பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஆனால் பாயலோட அம்மாவுக்கு பெரிய மனசு இருந்தது. ஸோ அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் கொண்டு வர இல்லை கூட்டிட்டு வந்து விடுற இந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் டேக் கேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் ஆனால் இந்த மாதிரி நிறைய அவங்க வீட்டில் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாலும் அவுலியோட அட்வென்ட் வந்து ரொம்ப மெமரபிளாக இருந்தது. அட்வென்ட்னா at the time அவுலி கேம் டு தி ஹவுஸ், அதுதான் அட்வென்ட்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஞாபக உடையதாக இருந்தது. ஷெஃபாலி தீதி அப்படிங்கிறவங்க வந்து, ஷெஃபாலி தீதி அப்படின்னா ஒரு அக்கா, பாயலோட ஒரு அக்கா ஷெஃபாலி. அவங்க வந்து ஒரு நாள் வந்து ஒரு பெரிய கார்ட்டன்னா ஒரு பாக்ஸ் கொண்டு வராங்க. அட்டைப்பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கார்ட்டன். அதை ஒரு நாள் கொண்டு வராங்க. When Payal's mother opened the carton, there was the smallest of owlets sitting in one corner, a small ball of brown and grey. Payal's mother picked her up gently and placed her in her lap, talking to her just as she would
to the dogs. She had never handled owls before, so she was very careful not to get pecked. When the owl got used to her and seemed relaxed enough, Payal's mother placed her inside a cage. There were always empty cages in Payal's house, just in case a bird dropped in. The baby owl climbed on the rod and settled herself. ஸோ பாயலோட அம்மா அந்த அட்டைப்பெட்டியை ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து ஒரு குட்டி அவுலெட்னா நான் சொன்னேன் இல்லையா, ஆந்தை குட்டி. அது வந்து ஒரு கார்னரில் வந்து ஒரு பால் மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கு. அது வந்து ப்ரௌன் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் இருக்குது. பாயலோட அம்மா அதை அழகாக தூக்கி தன்னோட மடியில் வச்சுட்டாங்க. பிளேஸ்ட் ஹர் இன் ஹர் லேப்னா மடியில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு டாக்ஸ் கிட்டலாம் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி அதுக்கிட்ட பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அவுலை வந்து ஹேண்டில் பண்ணதில்லை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவே அதை நசுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாகவே அதை எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவுல் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அதை விடுறாங்க. பாயலோட வீட்டில் நிறைய கூடு இருந்தது ஃபார் த பேர்ட்ஸ். ஸோ பேர்டை உள்ளே விட்ட உடனே அந்த கூட்லேருந்து ஒரு ராட் மேலே அந்த பேர்ட் ஏறி செட்டில் ஆயிடுச்சு. Mom, what shall we call her? Asked Payal, all excited. You choose a name, said her mother, smiling. How about you? Asked Payal. So Owly it was. The name was settled, but there was a bigger problem. What does one feed an owl? ஸோ பாயல் அவங்க அம்மா கிட்ட என்ன கேட்குறான்னா, அம்மா இது என்ன நம்ம கூப்பிடுறதுன்னு கேட்குறான். பாயலோட அம்மா சொல்கிறாங்க, நீயே ஒரு நேம் சூஸ் பண்ணுங்கிறாங்க. அப்போ பாயல் கேட்குறா, அவுலின்னு வச்சா என்ன அப்படின்னு கேட்குறா. ஸோ அவுலின்ற பேர் அந்த அவுலெட்க்கு வச்சாச்சு. ஆனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. என்னன்னா, அவுலுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கறது அப்படின்றது தான் அந்த ப்ராப்ளம். Owls are hunters. They eat rats, snakes and frogs. And in Payal's house, they were all vegetarian, even the dogs. Payal's mother was totally anti-meat. But now that Owly had come to stay, she had to get over her dislike for meat. That was another reason why the day was memorable. It was the first day that meat was brought to the house. Payal got the number from her friend and called the meat shop to ask them to deliver 1/2 kilogram of minced meat to the house. They put the meat before Owly. ஸோ அவுல் வந்து என்ன சாப்பிடும்? ரேட், ஸ்னேக்ஸ், ஃப்ராக்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஆனால் பாயலோட வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன். டாக்ஸ்க்கு கூட வெஜிடேரியன் ஃபுட் தான். ஸோ அப்போது அவுலி வந்து வரும்போது அவங்க அம்மா என்ன பண்ணி ஆகணும், டெஃபினட்டாக வந்து அதுக்கு மீட்னா கறி போட்டாகணும். ஸோ அதனால தான் அந்த டே வந்து இவங்களுக்கு ரொம்ப மெமரபிளாக இருந்தது. ஸோ பாயலோட அம்மா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து மீட் ஷாப்போட நம்பர் வாங்கி கால் பண்ணி 1/2 kg ஆஃப் மின்ஸ்டு மீட்னா நல்ல அரைச்ச கறியை தான் வந்து மின்ஸ்டு மீட்டுன்னு சொல்லுவோம். அதை கொண்டு வர சொன்னாங்க. அந்த கறியை வந்து அவுலிக்கு அவங்க வச்சாங்க. Of course, Owly didn't know what to do with it. She was just a baby after all. If the mother owl had been there, she would have softened the meat and shoved it down Owly's throat. Payal's mother decided she had to be the mother owl. She picked up a tiny bit of meat with her right hand and squished it up until it was soft. Then with her left hand, she pressed open Owly's beak and shoved the food down. In a second, Owly fell off her perch onto the floor of the cage. She lay on her back on the floor of the cage with feet up in the air. ஸோ அவுலிக்கு முன்னாடி அந்த மீட்டை வச்சோன்னே அதுக்கு வந்து சாப்பிட தெரியல. ஏன்னா அது வந்து சிறிய பறவை இல்லையா, அதுக்கு வந்து சாப்பிட தெரியல. ஸோ இதே அம்மா பறவை இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கோம், அந்த மீட்டை எடுத்து வாய்க்குள்ளே குட்டி பேர்டோட வாய்க்குள்ளே வச்சு ஊட்டி விட்டுருக்கோம். ஷோவ்ட்னா உள்ள பீக் உள்ளே வச்சு ஃபுட்டை கொடுக்குறது, அதான் ஷோவ்ட். ஸோ பாயலோட அம்மா வந்து மதர் அவுலாக அதை பண்ணலான்னு நினச்சாங்க. ஸோ ஒரு சின்ன பிட் ஆஃப் மீட் எடுத்து அவங்க வந்து நல்லா அதை சாஃப்ட் பண்ணி கை விரல்களை நசுக்கி சாஃப்ட் பண்ணி அதை வந்து அவுலியோட வாய்க்குள்ளே வச்சு திணிக்கிறாங்க. ஆனால் ஒரு செகண்டில் அவுலி என்ன பண்ணுதுன்னா அப்படியே அதோட அது நின்றுட்டு இருந்த அந்த பர்ச்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, அதுலேருந்து அப்படியே தலை கீழாக விழுது. அதோட கூட்டுக்குள்ளே விழுந்துட்டு காலை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துட்ருக்கு. Mom, Payal cried, you have killed her. Payal's mother was equally aghast. Oh, she said, oh, what have I done? The poor little bird. After Payal and her mother had finished crying and hugging each other, they started talking bravely about where to bury Owly. Just then Owly opened one eye and then the other. She got onto her feet and quietly climbed the perch.
ஸோ அப்படி அந்த பறவை படுத்துட்டு அப்படியே ஒரு அசைவே இல்லாம படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா பாயல் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறா, நீ அதை கொன்னுட்ட அப்படின்னு சொல்றா. பாயலோட அம்மாவும் வந்து வாஸ் ஈக்குவலி அகாஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப பயத்துல இருந்தாங்க. ஓ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பறவையை நான் வந்து கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எங்க வந்து அவுலியை வந்து புதைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவுலி ஒரு கண்ணை திறந்து பார்த்து இன்னொரு கண்ணையும் திறக்குது. அதுக்கப்புறமா எழுந்து திருப்பி அதோட அந்த பர்ச்ல போய் உட்காந்துக்குச்சு. Payal learned later that falling on her back and pretending to be dead was Auli's way of defending herself against danger. Not that Payal's mother was a danger to Auli, but the baby owl did not know that then. So that was Auli's first day at home. ஸோ அதுக்கப்புறமா பாயல் என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னா, அந்த மாதிரி அந்த பறவை தலைக்கீழா படுத்து இறந்து போன மாதிரி ஆக்ட் பண்ணுது. ப்ரிட்டெண்டிங்னா ஆக்டிங். ஸோ ஆக்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு டேஞ்சர் வந்தால் அவள் வந்து அப்படிதான் வந்து தன்னை காப்பாற்றிக்கும். டிஃபெண்டிங்னா காப்பாற்றிக்கிறது. அது காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லி லேட்டராக வந்து பாயல் வந்து தெரிஞ்சுக்கிட்டா. ஸோ பாயலோட அம்மா வந்து அவுலிக்கு வந்து டேஞ்சர் கிடையாது, பட் அது ரொம்ப குட்டி பறவை இல்லையா, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு அதுக்கு தெரியல. ஸோ இப்படி தான் வந்து அவுலியோட ஃபர்ஸ்ட் டே அவங்களோட வீட்டில் வந்து இருந்துச்சு. In the beginning, Auli had to be forced to eat. That was mom's job. But Auli soon realized that if a hand came towards her, it meant food. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. Only Auli found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. This meant lots of bitten fingers for Payal and her mother. So ஆரம்பத்தில் வந்து beginningனா ஆரம்பத்தில் அவுலிக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பாடு கொடுத்தாங்க. அது வந்து அம்மாவோட வேலையாக இருந்தது. அப்புறமா அவுலி வந்து என்ன ரியலைஸ்டுனா என்ன உணர்ந்துச்சு அப்படின்னா, எப்போவுமே கை வந்து அது கிட்ட வந்தால் அது அப்போ வந்து ஃபுட் இருக்குது அப்படின்றத அது வந்து உணர்ந்துச்சு. ஸோ அது எப்பெல்லாம் கை மீட் எடுத்துட்டு கை கிட்ட வருதோ உடனே அது பீக்கை திறந்து ஸ்னாப்னா அப்படியே அதை பிடிச்சிக்கிறது, வாயில் பிடிச்சி எடுத்து சாப்பிட்றது. ஸோ ஆனால் அவுலிக்கு என்ன தெரியலனா, எப்போ வந்து கையில் மீட் அதாவது ஃபுட் கொண்டு வந்து கையை கொண்டு வராங்க, எப்போ சாதாரணமாக கையை எடுத்துகிட்டு வராங்கன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. ஸோ பாயலும் அவங்க அம்மாவை எப்போல்லாம் சாதாரணமாக கைவிரல்களை அவுலிக்கிட்ட கொண்டு போனாலும் அது வந்து அவங்க கைவிரல்களை கடிச்சு வச்சுச்சு. Reading up more about owls and their habits, Payal discovered that Auli was a spotted owlet. She had the typical grey-brown coat, heavily spotted with white, the pale face, yellow eyes and the white neckband which looked like a ribbon, Payal decided. Soon Payal took over the job of looking after Auli. She saw that the cage was cleaned every day. She filled the water bowl. Once Auli began to eat by herself, Payal too could feed her. She loved the way Auli took a piece of raw meat from her hand. During the day, Payal kept the cage covered. Owls are night birds, so they slept during the day. At night, when owls are active, Payal took off the cover. They had decided that they would let Auli fly away once she had grown bigger, but that meant that she had to learn to fly. To do that, Auli had to be in a closed room. ஸோ அவுல்ஸ் அண்ட் ஹேபிட்ஸை பற்றி பாயல் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டா. அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னா, இந்த அவுலி வந்து ஒரு ஸ்பாட்டட் அவுலெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஸ்பாட்டட் அவுலெட்டோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, டிப்பிக்கல் கிரே ப்ரௌன் கோட் இருக்கும், பாட்டட் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே, அண்ட் பேல் ஃபேஸ் வெளிர்ந்த முகம், எல்லோ ஐஸ் இருக்கும், ஒயிட் நெக் பேண்ட் இருக்கும். அது வந்து ஒரு ரிப்பன் மாதிரி கழுத்துக்கிட்ட ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும். ஸோ பாயல் வந்து அதுக்கப்புறமா அவுலியை பார்த்துக்கிற வேலையை அவள் எடுத்துக்கிட்டா. கேஜை வந்து சுத்தம் பண்ணுறது, தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறது எல்லாமே அவள் பண்ணா. அவுலி தானாகவே சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவளே வந்து ஃபுட் கொடுக்க ஆரம்பித்தா. அவளுக்கு வந்து ஃபுட்டு வந்து அவுலி அவளோட கையிலேருந்து எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவுல் வந்து நைட் பேர்ட்ஸ் இல்லையா, ஸோ அதனால் டேயில் வந்து அது தூங்கிட்டு இருக்கும். ஸோ கேஜில் டேயில் அதை வச்சுட்டு மூடி வச்சுடுவாங்க, கேஜை கவர் பண்ணி வச்சுடுவாங்க. நைட் டைமில் அந்த கவர் எடுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவுலி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அதை பறக்க விட்டுடலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்க, முடிவெடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அதுக்கு பறக்க சொல்லி கொடுக்கணும். அதனால் ஒரு க்ளோஸ்ட் ரூமில் வந்து அதை வச்சா அதுவே பறக்க கற்றுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க.
After much discussion, Owli's cage was shifted to the library. It was a lovely room with 2 doors, one which led to the rest of the house and the other that opened into the garden. It was also Payal's favorite room. It had tall bookshelves and she spent hours there reading all kinds of books. The bookshelves also had lots of little knickknacks. Her mother loved pretty things and displayed them here along with the books. So there were beautiful pieces of pottery, dolls from wherever they had traveled, and of course wooden and clay animals and birds from all around the world. ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவுலியோட கேஜ் கூட லைப்ரரிக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது ஒரு லைப்ரரி ஒரு அழகான ஒரு ரூம், 2 டோர் இருக்கும். ஒரு டோர் வீட்டுக்கு அதாவது வீட்டில இருந்து லைப்ரரிக்கு போறதுக்கு ஒரு டோர், இன்னொரு டோர் லைப்ரரியில இருந்து கார்டனுக்கு போறதுக்கு இன்னொரு டோர் இருந்தது அந்த ரூம்ல. அது பாயலோட ஃபேவரட்டான ரூம். அங்க புக் ஷெல்ஃப்ஸ் நிறைய இருக்கும். பாயல் அங்கதான் போய் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸும் படிப்பா. ஸோ அது மட்டும் இல்லாம அங்க நிறைய நிக்நாக்ஸ் இருந்தது. நிக்நாக்ஸ்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ஆர்டிகல்ஸ். ஸோ அவங்க அம்மாவுக்கு குட்டி குட்டி ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால புக்ஸோட அதையும் அவங்க சேமிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ தேர் வேர் பியூட்டிஃபுல் பீசஸ் ஆஃப் பாட்ரினா மண்பாண்டங்கள், மண்ணால் செய்யப்பட்ட ஆர்டிகல்ஸ், டால்ஸ், அப்புறம் கிளேல செய்யப்பட்ட, வுட்ல செய்யப்பட்ட அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது. Once Owli was moved to the library, strict rules were laid out for everyone in the house. The 2 doors were never to be left open, not at night, not in the day. Every night Payal would leave the cage door open and put a plate of minced meat on top of the cage. This was so that when Owli flew out of her cage, she could also... So Owli லைப்ரரிக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய ரூல்ஸ் அவங்க வீட்டில் சொல்லி வச்சிருந்தாங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, 2 டோரும் எப்போதுமே திறந்து விடக்கூடாது. டெய்லியும் நைட்லயும் 2 டோருமே திறக்கக்கூடாது. நைட்ல கேஜ் அதாவது கூட்டோட டோரை ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஒரு சின்ன தட்டில் மின்ஸ் மீட்டை கேஜ்க்கு மேலே வச்சிடணும். ஸோ தட் அவுலி கூட்டிலேருந்து வெளியே பறந்து வரும்போது தன்னோட ஃபுட்டையும் தேடி எடுத்துக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. Initially, Payal would shut the cage door every morning when she popped in to say hello to Owli before going to school. She would always find Owli on her perch inside the cage, though the cage door was still open. But Payal knew Owli was flying because she found bits of meat all over the room. After some time, Payal stopped shutting the cage door even during the day. After all, people seldom went into that room all day, and Owli was always asleep, so there seemed little point. ஸோ இனிஷியலாக மார்னிங்கில் அந்த கேஜோட டோரை ஷட்னா மூடி வச்சிடுவா. நைட் டைமில் ஓப்பன் பண்ணி வச்சிடுவா. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹலோ சொல்லிட்டு போவா. எப்போவுமே அவள் காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அவுலியை போய் பார்க்கும்போது அவுலி கூட்டுக்குள்ளே அந்த ஸ்டாண்டில் தான், அந்த பர்ச்சில் தான் மேலே நின்றுட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் பாயலுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவுலி நைட் டைமில் பறந்துட்டு இருக்கு அந்த ரூம்குள்ளே அப்படின்றது தெரிஞ்சுது. ஏன்னா அந்த மீட்டோட பீசஸ் அந்த ரூமில் நிறைய செதறி கிடந்தது. ஸோ அதனால் டே டைம்லையும் அவள் என்ன பண்ணான்னா டோரை ஓப்பன்லேயே வச்சுட்டா. ஏன்னா யாருமே அந்த ரூம்குள்ளே போக மாட்டாங்க. அண்ட் அவளையும் டே டைமில் தூங்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் டே டைம் நைட் டைம் எப்போதுமே கேஜோட டோர் ஓப்பன்லேயே தான் இருந்துச்சு. Every day when Payal came back from school, the first thing she did was to peep into the library. Usually she would find Owli fast asleep on her perch, but today it was different. The cage was empty and there was no sign of Owli, and the door to the garden was open. "Mom," Payal howled. "Who left the garden door open? How will we find Owli now?" "Don't panic," said Mom. "She must be somewhere around." They shut the garden door and looked in every corner of the room, behind the doors, on top of the tall bookshelves, in every nook and cranny. No Owli. ஸோ பாயல் எப்போவுமே ஸ்கூல்லேருந்து திரும்பி வரும்போது ஃபஸ்ட்டு திங் அவள் என்ன பண்ணுவான்னா லைப்ரரிக்குள்ளே போய் எட்டி பார்ப்பா. பீப் இன் டு த லைப்ரரினா லைப்ரரிக்குள்ளே எட்டி பார்க்கறது. யூஸ்வலாக அவுலி அதோட பர்ச்சில் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வேற மாதிரி இருந்தது. கூடு காலியாக இருந்தது. அவுலியும் காணும். டோர் கார்டன் டோர் திறந்துருந்தது. பாயல் அம்மா கிட்ட கத்துனா, யார் கார்டன் டோர் ஓப்பன் பண்ணி வச்சா, இப்போ எப்படி நம்ம அவுலியை கண்டுபிடிக்கிறதுன்னு. அம்மா சொன்னாங்க, இரு பேனிக் ஆகாத, நம்ம அது இங்கே தான் எங்கேயா இருக்கோம், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கார்டன் டோரை ஷட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் தேடினாங்க.
டோருக்கு பின்னால, புக் ஷெல்ஃப்க்கு மேல எல்லா நூக் அண்ட் கிரானிலையும் தேடினாங்க. ஆனா அவுலி இல்லை. Tears ran down Payal's cheeks. They had wanted Avli to fly away, but not so soon. She was still so small. How would she hunt for her food? What if a kite or eagle swooped down on her? Finally, Mom said, "Well, now Avli has gone. We may as well leave the doors open and air the room." Wiping her tears, Payal threw open the doors to the room. She hoped secretly that Avli could come in if the doors were kept open. So Payal கணத்துல வந்து கண்ணீர் உருண்டோடுச்சு. Tears ran down Payal's cheeks னா அதான் அர்த்தம். They had wanted Avli, அதாவது அவுலி வந்து பறந்து போகணும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இவ்வளோ சீக்கிரமா நினைக்கல. அவ இன்னும் சின்னதாக தான் இருந்தா. அவளால் ஃபுட்டை ஹண்ட் பண்ணி சாப்பிட முடியாது. ஈகிளோ இல்லை கைட்டோ வந்து அவளை வந்து கொத்திட்டு போக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அம்மா சொன்னாங்க, அவுலி இப்போ போயிட்டா, அதனால நம்ம வந்து இந்த ரூமை வந்து ஏர் உள்ள வர அலோவ் பண்ணணும். ஸோ எல்லா கதையும் திறந்து வைங்க அப்படின்னாங்க. பாயல் வந்து அவளோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு 2 கதவுகளும் திறந்து வச்சா. அவள் என்ன நினைச்சானா, டோர் ஓப்பன் பண்ணி வச்சா அவுலி திரும்பி வர சான்ஸ் இருக்குன்னு நினைச்சா. Mom left the room to go to do her afternoon errands. When she came back a couple of hours later, Payal was sitting gazing mournfully at Avli's cage. "Why don't you find yourself a good book to read?" Mom asked. She knew that reading a book was the only way Payal would cheer up. When Payal was sad, she always read. "Okay," sighed Payal and started looking for a book she had not read. ஸோ அம்மா வந்து அதுக்கப்புறமா அந்த ரூம்லேருந்து வெளியே போயிட்டாங்க அவங்களோட மதிய வேலைகளை செய்கிறதுக்காக. அவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது பாயல் வந்து அந்த அவுலியோட அந்த கூட்டையே பார்த்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா. ஸோ அம்மா என்ன சொன்னாங்க, நீயே ஒரு புக் எடுத்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் அவள் வந்து புக் படித்தா கொஞ்சம் சந்தோஷமாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாயலும் வந்து எப்பெல்லாம் வந்து சோகமாக இருக்காளோ அப்போல்லாம் படிப்பாள். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அவள் வந்து எந்த புக்கை அவள் இது வரைக்கும் படிக்கலையோ அந்த புக்கை வந்து தேடினா. She noticed a curio on a shelf that she had never noticed before. "Hello, where did this come from?" she wondered. Where did her mother get the owl from? She was about to pick it up when the curio opened one eye. It was Avli pretending to be a curio. "Mom," bawled Payal, "she's back. Don't you ever give me a fright like that again." She scolded the owl as she put her back in her cage. Payal swore later that Avli winked back at her. She probably did. ஸோ அந்த புக்கை தேடும்போது அவளுக்கு வந்து ஒரு கியூரியோவை அவள் பார்த்தா. கியூரியோ அப்படின்றது என்னன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருள். ஷெல்ஃப் மேலே இருக்கிறத அவள் பார்த்தா. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவள் நினச்சா. அதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மாவுக்கு அவள் எங்கேருந்து கிடைச்சதோ அங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு அவள் நினச்சா. அந்த கியூரியோவை அவள் மெதுவாக கையில் எடுக்கும்போது அது ஒரு கண்ணை திறந்து பார்க்குது. அந்த அவுலி தான் வந்து கியூரியோ மாதிரி நடிச்சிட்ருக்கு. அம்மா அப்பா அவுலி திரும்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லி பாயல் சொல்கிறான். இது மாதிரி என்ன இதுக்கப்புறமா பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லி அவுலி கிட்ட திட்டிட்டு அதை வந்து கூட்டுக்குள்ளே திருப்பி போடுறான். அதுக்கு பிறகு பாயல் வந்து அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி சொல்கிறா, அவுலியும் வந்து என்னை பார்த்து கண் அடிச்சுது அப்படி விங்க்டு பேக்னா கண் அடிச்சுது அப்படின்னு சொல்கிறான். உண்மையாகவே அவுலி அதை பண்ணியிருக்கலாம். ஸோ திஸ் ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை விஜயா கோஸ். ஸோ ஸ்டோரி படித்து பாருங்கள். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸ்டோரி படித்து பார்த்துட்டு இந்த எக்ஸசைசஸ் ஆன்சர் பண்ணுங்கள். வந்து ஐடென்டிஃபை த கேரக்டர் பா ஸ்பீக்கர், அதாவது அவுலி இஸ் கான் இதை சொன்னது யாரு அதை நீங்கள் இங்கே எழுதணும். ஷி ஓப்பன் ஒன் ஐ அண்ட் தென் தி அதர். ஓகே, இது யார் வந்து ஒரு கண்ணை திறந்துட்டு இன்னொரு கண்ணை திறந்தாங்க. டோன்ட் பேனிக் இதை யார் சொன்னா இதை நீங்கள் பக்கத்தில் எழுதணும். அதுக்கப்புறம் பி பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நெக்ஸ்ட் சியும் நீங்கள் முடிக்கணும். இந்த சின்ன பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இதை படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டி, ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் ஜம்பிள்ட் சென்டென்சஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். இப்போ நம்ம ஸ்டோரியில் படித்த மாதிரியே ஆர்டராக இங்கே இருக்கிற இந்த 6 சென்டென்சஸை அரேஞ்ச் பண்ணி எழுதணும். எது ஃபர்ஸ்ட் வந்தது, எது செகண்ட் வந்தது, எது தேர்ட் வந்தது, எது ஃபோர்த் வந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பணும். நெக்ஸ்ட் இ வந்து பேராகிராஃப் கொஷின்ஸ், இதோட ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ வித் திஸ் யோர் supplementary story is over.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கனெக்டிங் டு செல்ஃப். Write a caption for these pictures. One is done for you. ஸோ இங்கே பாருங்கள், ஹெல்ப் த நீடி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிளைண்ட் பர்சனுக்கு ஒரு சிறுவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான், ஒரு பாய். ஸோ ஹெல்ப் த நீடி, யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற கேப்ஷன் தான் இந்த பிக்சருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் பேக்ஸ்க்கு நோ. ஸோ சே நோ டு பிளாஸ்டிக்ஸ், அந்த கேப்ஷன் இங்கே எழுதலாம். இதுக்கு என்ன கேப்ஷன் நீங்கள் எழுதுவீங்க, திங்க் பண்ணி இங்கே எழுதுங்க. அதே மாதிரி இது வாட்டர் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கு, இதுவும் நீங்க திங்க் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ஹெச் பாருங்க, ஸ்டெப்ஸ் டு சக்சஸ். ஃபைண்ட் தேர் குரூப் நேம் அண்ட் ரைட் தெம் இன் த பிளாங்க்ஸ். எலிஃபென்ட், டைகர், லயன், மங்கி, இது எல்லாமே லேண்ட் அனிமல்ஸ், ஸோ அதான் எழுதியிருக்காங்க. ஈல், சீல், வால்ரஸ், சீ ஹார்ஸ், இது எல்லாமே சி அனிமல்ஸ். இந்த இடத்துல சி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். பேர்ல், கோரல், காஞ்ச், ஆயில், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே எழுதணும். ட்ரை பண்ணுங்க, இதோட ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். யூ ட்ரை டு ரைட் ஆல் தீஸ் 2, 3, 4, 5. டெஃபினெட்லி ஐ வில் சென்ட் த ஆன்சர்ஸ் ஃபார் யூ. ஸோ ஸ்டோரியை ஒரு தடவை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்டோரி புரியுதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். படித்து பார்த்துட்டு இந்த எக்ஸசைசஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி அனுப்பணும். போயம் எக்ஸசைஸ் அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரி எக்ஸசைஸ், இது ரெண்டுமே எனக்கு கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு நீங்கள் அனுப்பணும். எனி டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா, ஏதாவது புரியல அப்படின்னு இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.